காய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தில், அதுவும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நோக்கி கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த திருவருள் விஜயலட்சுமி யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு வணக்கம். இனி அதை சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். சரி, பதிவுக்குள் செல்வோம். என்னென்னா, நேற்று என்ன பார்த்தோம்? திருவருளால் திருப்பாசுரத்தை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்து அதை அந்த அற்புதமான ஏட்டிலே எழுதுவித்து என்றும் அழியாதமை பொருளினை உடைய அந்த திரு ஏட்டினை வைகை ஆற்றிலே தமது திருக்கரத்தினாலே இட்டருளினார் என்று பார்த்தோம். இதில் என்ன குறிப்புனா, இந்த திருப்பாசுரத்தின் பாடல்களோட கருத்தை தனித்தனியாக ரொம்ப விளக்கமாக அற்புதமாக சேக்கிழார் பெருமான் 23 செய்யுட்களால் விரித்து உரைக்கின்றார். இதனை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் 821 முதல் 844 வரை உள்ள செய்யுட்களில் காணலாம். அந்த 12வது திருமுறையான பெரிய புராணத்தில் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாசுரத்தை அருள்நந்தி சிவாச்சாரியார், நம்ம சந்தானாச்சாரியர் நால்வரில் அருள்நந்தி சிவம், அவர் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி இதை போற்றியிருக்கிறார். அற்புதமான அந்த திருப்பாசுரத்தை அடியேன் ஒவ்வொரு அந்த விரிவாக சொல்லணும்னா அதற்கு பல பதிவுகள் வேண்டும். அடியேன் ஒரு கோடிட்டு காட்டுகிறேன், அந்த அளவு மட்டுமே செய்ய முடியும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அடியார் பெருமக்கள் தயவு செய்து அந்த பெரிய புராணத்தில் இந்த திருப்பாடல்களை நீங்கள் உட்கார்ந்து அது என்ன, எப்படி அதை அருளி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று தயை கூர்ந்த குறிப்பிது. சரி, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்? இந்த 846வது திருப்பாடலையும் 47வது திருப்பாடலையும் ஓதி விளக்கலாம் என்று இறைவன் திருவருள். திருச்சிற்றம்பலம். திருவுடை பிள்ளையார்த்தம் திருக்கையால் இட்ட ஏடு மருவிய பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றாற்போல் பொறு புனல் வைகையாற்றில் எதிர்த்து நீர் கிழித்து போகும் இருநிலத்தோர்கட்கெல்லாம் இது பொருளென்று காட்டி, எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட அம்புய மலரால் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோலென்ன தென்னன் கூன் நிமிர்ந்ததன்றே. திருச்சிற்றம்பலம். இந்த அடியன் முதலில் ஓதிய பாடலுக்கான விளக்கம். அந்த சைவ மெய்த்திருவை உடைய ஞான சம்பந்தர் தம் திருக்கையினால் ஆற்று நீரில் செலுத்திய அந்த ஏடு பொருந்திய பிறவியான ஆற்றிலே மாதவரின் உள்ளமானது எதிர்த்து செல்வதை போன்று பெருகி ஓடும் நீரை உடைய வைகையாற்றில் பெரிய உலகில் வாழ்பவர்களுக்கெல்லாம் இதுவே உண்மை பொருள் உடையது என்று எடுத்துக்காட்டி, கீழ்நோக்கி ஓடும் ஓட்டத்தை எதிர்த்து நீரின் நடுவில் அதை கிழித்து கொண்டு அது மேல் நோக்கி செல்லலாயிற்று. ஆற்று நீரில் எதிர்த்து சென்ற ஏட்டிற்கு மாதவர் மனத்தை ஓமை காட்டியிருக்கும் அருமை நம்முடைய தெய்வசேக்கிழார் பெருமானால் மட்டுமே அது இயலும். அப்படிப்பட்ட அருமை அறிதற்கு உரியது, அரியது. அடுத்த திருப்பாடலுக்கான விளக்கம். எம்பிரான் சிவனே எல்லா பொருளும், எம் இறைவரான சிவபெருமானே முழுமுதற் பொருள் ஆவார் என்று எழுதி அந்த ஏட்டிலே தம் இறைவரின் அருளாலே வேந்தனும் ஓங்குக என்று மன்னனை ஓங்குமாறு பாடிய காரணத்தால் திருமகளை மார்பில் உடைய அனபாயன் என்னும் சிறப்பு பொருந்திய அந்த சோழ மன்னனின் செங்கோலை போல இந்த பாண்டியனின் கூணும் அப்போதே நிமிர்ந்தது. அந்த நிமிர்ந்து நிற்கும் உடல் இருக்கும் என்றும் நிமிர்ந்து நிற்கும் செங்கோலை ஓமை கூறிய அருமையும் அறிவதற்கு உரியதான். வளையாத செங்கோல் என இளங்கோவடிகள் குறிப்பதும் நினைப்பதற்கு இந்த நேரத்திலே அதை நினைத்து பார்க்க வேண்டும். சிவாய நம. இந்த அளவில்
இன்றைய கருத்து பதிவு நிறைவுறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். ஓம் நம சிவாய.